சத்யகியின் தாக்கங்கள் துல்லியமானவை, ஆனால் சோர்வானவை. அவனது உடல் பாரமாக இருந்தாலும் மனதின் உறுதி மாறவில்லை. பூரிஸ்ரவஸ் ஒரு கட்டுப்பாடின்றி வெளியே வந்த புயலாக தாக்குகிறார். ஒவ்வொரு அடியும் தலைமுறைகளாக சுமந்த அவமானத்தின் வடிவம். விவரிக்கையாளர் சத்யகி சோர்ந்தாலும் உறுதியாக இருக்கிறார். பூரிஸ்ரவஸ் எரிகிறான். அவனது கோபத்தால் அல்ல, அவனது தந்தையின் கோபத்தால். அவர்கள் வாள்கள் இடிக்கின்றன, மின்னல் போல். ஒவ்வொரு அடியும் ஒரு கவிதைச் சரம், ஒவ்வொரு காயமும் ஒரு காலமாய் மறைந்த நினைவு. மெதுவாக நகரும் காட்சி. ஒரு வாள் சத்யகியின் கன்னத்தை தொடுகிறது. பூரிஸ்ரவஸ் பல்லைகளை கடித்து தந்தையின் பெயரை கிசுகிசுக்கிறான். விவரிக்கையாளர் ஒவ்வொரு அசைவும் வார்த்தைகளை விட பழமையான ஒரு மொழியை பேசின. மரியாதை கலங்கியது, அவமானம் தாங்கப்பட்டது, மருந்திட முடியாத வரலாறுகள். சத்யகி ஒரு பாதி அடியை தவறுகிறான். அது போதும். அவன் வாள் கீழே விழுகிறது. அவன் முழங்குகிறது. மூச்சு கடும். பூரிஸ்ரவஸ் அருகில் நின்றிருக்கிறான். இரத்தத்தில் நனைந்தவன் மூச்சு விட துடிக்கும், ஆனால் வெற்றியோடு நிற்கிறான். பூரிஸ்ரவஸ் கொந்தளிக்கும், நெஞ்சை நெகிழ வைக்கும் குரலில், சோமதத்தனின் அவமானம் உன் இரத்தத்தில் கழுவப்படட்டும். மன்னர்களின் சிரிப்புகள் இந்த தூளில் சாம்பலாகட்டும். விவரிக்கையாளர் இம்சையுடன், குளிர்ச்சியுடன். தர்மத்தை மூழ்கடிக்க ஒரு துக்கம் எவ்வளவாக பாய வேண்டும்? அந்த தருணத்தில் பூரிஸ்ரவஸ் ஒரு வீரனை அல்ல பார்த்தது, ஒரு பேயை பார்த்தான். தந்தையின் மானத்தை மீட்டெடுக்க எண்ணிய போதே அவன் தன்னை உயிருக்கு தரும் தர்மத்தையே துரோகம் செய்தான். பழிவாங்கும் உணர்வு நீதியின் முகமூடியை போடும்போது நேர்மையானவர்களும் கண்ணை இழக்கிறார்கள். சீன் 5. தொலைவிலிருந்து வந்த அம்பு. போர்க்களம் மூச்சை நிறுத்துகிறது. சத்யகி நிலையாக கிடக்கிறான். அவன் வாள் விலகி போனது. அவனது மூச்சு நசுங்கி இருக்கும். பூரிஸ்ரவஸின் காலடியில் நசுங்கிய அவன். அவனுக்கு மேல் நிற்பது ஒரு வீரன் அல்ல, ஒரு தீர்ப்பு. குளிர்ந்ததும் இறுதியுமானதும். அர்ஜுனன் அவரது முன்னேற்றத்தை நிறுத்துகிறார். அவனது விரல்கள் காந்தீவ வில்லில் நடுங்குகின்றன. அவனது பக்கத்தில் கிருஷ்ணர் அமைதியாக. ஆனால் அவரது பார்வை 1000 காலங்களை துளைக்கிறது. கிருஷ்ணர் அமைதியான இடிமழை போல. உன் தோழன் விழுகிறான். இன்று உன் தர்மம் மௌனமா பார்த்தா?